நேற்று நடந்த மேட்ச் அது மேட்சே கிடையாதுங்க. அது ஒரு மிக பிரமாதமான ஒரு ஒரு கேம் அது. அதாவது இந்தியாவையும் சொல்ல முடியாது, இங்கிலாந்தையும் சொல்ல முடியாது. இங்கிலாந்துலாம் கடைசி வரைக்கும் ஒரு டஃப் கொடுத்தாங்க. அசால்ட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா 3 ஓவரில் 45 ரன் வேணும் அப்படின் போதெல்லாம் பதட்டம் உச்சிக்கு போயிடுச்சு. இங்கிலாந்து விளையாடும் போது 3 ஓவர் தான், 18 பாலில் 45 ரன்னு பெத்தேல் விளையாடிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அடின்னா அடி, அப்படியாப்பட்ட அடி. ஆனால் அந்த 3 ஓவரில் அந்த மேட்சே மாற்றின மிகப்பெரிய ஜாம்பவான் பூம்ரா. நம்ம கூட போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். சுனில் கவாஸ்கர் சொன்ன ஒரு விஷயம் வான்கடே ஸ்டேடியம் எனக்கெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு, எனக்கெல்லாம் பழக்கப்பட்டது. ஏன்னா இந்த டீமில் விளையாடின பெரும்பான்மையான வீரர்கள் அந்த வான்கடையில் விளையாடி பழக்கப்பட்டவங்க, மும்பை இந்தியன்ஸில் இருந்தவங்க. அதை தாண்டி பூம்ராவை சரியாக பயன்படுத்துங்கப்பா, வெற்றி ரொம்ப முக்கியம்னார். அதே மாதிரி தான். ஓகே, இப்போ டாஸ் வின் பண்ணதில் தொடங்கி ரைட் இந்தியா பேட்டிங் அப்படின்னும் பொழுது ரைட்டு இது ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்களே, இந்தியா அந்த அளவு கொண்டு போவாங்களா, ஒரு 200 தாண்டுவாங்களா, இந்த மாதிரியான கேள்விலாம் இருந்துக்கிட்டே இருந்தது. இல்லை இங்கிலாந்தில் அப்படியாப்பட்ட ஒரு பவுலிங் இல்லை, இந்தியா அதெல்லாம் அசால்ட்டாக அடிப்பாங்கப்பா, 200லாம் அடிச்சிடுவாங்கன்னு போது ஒரு கட்டத்தில் வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சதாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த முறையும் கிரவுண்டு முழுக்க ஒழிச்ச ஒரே குரல் சஞ்சு அப்படின்னு தான். அப்படி சஞ்சுன்ற ஒரு குரல் தான் ஏன்னா அபிஷேக் சர்மாலாம் என்ன விளையாடுறாரு ஏது விளையாடுறாருன்னு தெரியல. டக்குன்னு தூக்கி கொடுத்துட்டு போகிறது இருக்குல்ல. குறிப்பாக அந்த ஓப்பனர் பேட்ஸ்மேன்கள், அப்புறம் தேர்ட் மேனாக வரவங்க, இவங்களை தாண்டி நான் நங்கூரம் பாய்ச்சிட்டேன்னா பாய்ச்சது தான், எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் அடித்து தீருவேன் அப்படின்னு. சஞ்சு சாம்சனுக்கு மிக முக்கியமாக இந்த T20 மிக முக்கியமாக அமைஞ்ச ஒரு விஷயம். எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ உள்ளடி வேலைகள், பாகுபாடுகள், இதெல்லாம் தாண்டி மறுபடியும் பாருங்கள், நான் நிற்கிறேன், அடிக்கிறேன். ஏன்னா இதில் கூட நம்ம வடக்கு தெற்குன்னு கொண்டு வரலன்னா கூட ரைட், அது ஒரு இது இருக்குது. ஏமா தொடர்ச்சியாக நீங்கள் நார்த்தில் இருக்கிற பிளேயர்ஸ் தானே எடுக்கிறீங்க, சவுத் பக்கம் இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்க, சவுத்தில் நல்ல பிளேயர்ஸ் இருந்தால் தானப்பா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க. இருக்காங்க, வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தில் தொடங்கி அனில் கும்ப்ளே, ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத், இப்படி சவுத்துலேருந்து இருந்தாங்க. ரைட்டு, ராபின் சிங் முக்கியமான ஒரு பிளேயர் பூர்வீகம் வெஸ்ட் இண்டீஸாக இருந்தால் கூட சென்னையில் படித்தவர், பச்சபஸ் காலேஜில் படித்தவர். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படியே மாறி ஜார்க்கண்டு, பீகார், உத்தரப்பிரதேசம், குறிப்பாக மகாராஷ்டிரம் இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது கேரளாவிலேருந்து ஒரு பையன் சும்மா கலக்கிறாயா அப்படின்பொழுது அவனுக்கு ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க சாமி. ஆடாமலே அவன் ஒரு மேட்ச்சில் ஆட விட்டு அவன் சரியா விளையாடுனா ஆட மாட்டேன்றான்னா கொடுத்து பாருங்கன்னு அந்த கொடுத்த வாய்ப்பை மிக சரியாக சஞ்சு சாம்சன் பயன்படுத்திக்கிட்டார். அவங்க அம்மா கூட நிகழ்ந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு சூரியகுமார் யாதவும் மற்றவர்களும் எல்லாமே என் மகன்கள் தான். ஏன்னா சூரியகுமார் யாதவ் இந்த திருவனந்தபுரம் மேட்ச்சில் போகும்போது மலையாளத்தில் சொல்லி அவரை அங்கேருந்து அப்படி கூட்டு போவாப்பில் கேலி பண்ணிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, அங்கே இருக்கிற அந்த ரசிகர் எல்லாம் சஞ்சுன்னு அந்த கூப்பிட்ற குரலாகட்டும், இப்படி வெக்கப்பட்டு போகிறதாகட்டும், சொந்த மண்ணில் போய் ஒரு விளையாடுறது, சொந்த மண்ணில் நமக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கறது, அதை தாண்டி உள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் இருக்குதுங்க. சும்மா நம்ம தெருவில் விளையாடுற கேம்லேயே பாலிடிக்ஸ் இருக்கும் பொழுது T20 உலகக்கோப்பை இந்தியா செமிஃபைனலுக்குள்ளே வந்திருக்குது. சஞ்சு உள்ளே இறக்கலாமா இறக்கவானாமன்னு ஒரு 4 போட்டிக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதற்கு முந்தைய போட்டியில் அடித்த அடி 97 ரன் அடித்த அடி இந்த முறையும் கலக்கி எடுத்துட்டாப்புல. டீமுக்காக விளையாடின விளையாட்டு தான். இதெல்லாம் மீறி சால்ட்டுன்னு ஒருத்தர் அடித்தார்ல, அந்த கேட்சை அக்ஷர் பட்டேல் பிடிச்சது தாங்க ஆட்டத்தோடைய இன்னொரு டேனாக மாறிச்சு. எங்கேருந்து அந்த மனுஷன் இப்படி அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி போட்டவொடனே அரங்கமே அதிர ஆரம்பிச்சிச்சு. அது தவிர பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பிச்சு என்னன்னு கணிக்க முடியல. குறிப்பாக இங்கிலாந்து பிளேயர்ஸ் சொன்னது இது பேட்டிங் சாதகமாக இருக்குமா, பவுலிங் சாதகமாக இருக்குமா, இன்னும் போக போக பனி பெய்ய எப்படி ஆகும், இது மாதிரிலாம் இருந்துட்டு போது தான் ஒயிட் நாங்கள் பவுலிங் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தாச்சு. உண்மையிலே அவங்களுக்கு பவுலிங் எடுத்தது கூட சரியான முடிவுன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த 253 ரன்னு சேஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மன ரீதியாக சாத்தியமே கிடையாது. ஒரு மலைப்பாக இருக்கும் பாருங்க.
283 ரன்னா அப்படின்னு. இந்த நேற்று நடந்த அந்த ஒட்டுமொத்த ஆட்டத்திலே 500 ரன் 2 இன்னிங்ஸில். ஒரு 50 ஓவரில் கூட சாத்தியப்படாது. இது ஒரு 20 ஓவரில் இந்த அளவுக்கு கலக்கிட்டாங்க அப்படின்னு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்திய பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் சொதப்புவாங்க சாமி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, நாங்கள் சொதப்ப மாட்டோங்க, நாங்கள் அடிப்போம், அடித்து கொண்டு வந்து நிற்போம் அப்படின்னு அந்த ஒரு இமாலய ஸ்கோரை எடுத்துன்னு வந்து நிறுத்தின பிறகு இங்கிலாந்து இந்த பவர் பிளேல டக்குன்னு விக்கெட் விழுந்தவுடனே ரைட் ஓகே. நம்ம நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்ததில்ல, அதில் சவுத் ஆப்பிரிக்கா அப்படி கண்ணை மூடி ஜக்குன்னு அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சு போச்சு. சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் கூட கன்னத்தில் அரைஞ்சா மாதிரி இருக்குது, ஆனால் அறையில் அந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தோத்தது இந்த டீமை இப்படி கொண்டு வந்து ரொம்ப அசால்ட்டாக தோத்துட்டு போயிட்டோம். நியூசிலாந்து சாதாரண டீம் கிடையாது, ஒரு நல்ல டீம் கூட தான் தோத்துருக்குறோம், நாங்கள் ஒன்றும் எதுவும் கிடையாது. ஆனாலும் இது எங்களுக்கு வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு மேட்ச் அப்படின்னு. ஒரு அதிர்ஷ்டம் கட்ட டீம்னுவாங்கல்ல, அது சவுத் ஆப்பிரிக்கா தாங்க வந்து. அதிர்ஷ்டம் எங்கப்பா உங்களுக்கு இருக்குது, அதிர்ஷ்டத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு வந்து. இப்போ அதே போல தான் இங்கிலாந்து அடுத்தடுத்து 2 விக்கெட் விழுந்தவுடனே இந்த 253 ஸ்கோர்லாம் சாமி இந்த வெள்ளைக்காரங்க தாங்கவே மாட்டாங்க வந்து. இவங்களுக்கு வந்து சும்மா அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படி மன ரீதியாக இவங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சாங்க. இந்தியா கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டாங்க, இடையில லூஸ் பவுலிங்லாம் போட்டாங்க. ஆனால் பெத்தேல் நின்னாரு பாருங்க, நின்று மிக நேர்த்தியான ஒரு ஆட்டங்க வந்து. நீங்கள் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, அவுட்டே ஆக்க முடியல. சும்மா நங்கூரம் போட்ட மாதிரி பாஞ்சிட்டாப்ல. 105 ரன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய அவுட்டு இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய சரிவுன்னு கூட. இதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது தான், இது எப்படியோ இந்தியா இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடித்து இங்கிலாந்து மிக மோசமாக தோத்துட்டாங்க, ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க, ஒரு 75 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க அப்படின்னா அது கிடையாது. 7 ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்கன்னா இந்த கேமை எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கீழே அந்த ஸ்கோரு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கிலாந்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இந்தியாவுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், அது மாறி போய்கிட்டே இருந்தது. அந்த நான் சொல்கிறது அந்த கடைசி 3 ஓவரில் வந்த மேட்ச் தான் வந்து பூம்ரா தான் திரும்பவும். நானும் ஆட்ட நாயகன் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சு, திலக் வர்மா சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து பேட்ஸ்மேன்கள் உண்மையிலே வந்து. இன்னொரு பக்கம் பூம்ரா, ஹர்திக் பாண்டியாலாம் பிரமாதமாக இருந்தது. ஹர்திக் பாண்டியாவோட கேட்ச்லாம் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் மீறி கண்டிப்பாக இந்தியாவில் உள்ள ரசிகர்கள் தாண்டி இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் ஜாமான்களே ஒத்துப்பாங்க இல்லைங்க. ஆமாங்க, இந்த மேட்ச்சு கொஞ்சம் டஃப் இல்லை, பயங்கரமாக டஃப் கொடுத்து நாங்கள் வந்து சும்மாலாம் விளையாட்டு போலையா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். ஏன்னா ஓம் பிச்சு இந்த சூதர்ஷன் நமக்கு சாதகமானது. அதை தாண்டி கோடான கோடி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 60 கோடி பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. 60 கோடி பேர் பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் கூட இவ்வளோ பேர் பார்க்கல பார்வையாளர்கள். ஏன்னா ரொம்ப இக்கட்டான முக்கியமான டைம். இந்தியாவுக்கு எங்கே சறுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மேட்சுகளில் இந்த செமிஃபைனலில் தான் வந்து. செமிஃபைனல் தான் அப்படி சறுக்கி விட்டுருவாங்க வந்து. நியூசிலாந்து கூட மோத பொறுத்து இங்கிலாந்தா இந்தியாவா இப்படியா அந்த ஆட்டம் கடைசி ஒரு 48 ஓவர் வரைக்கும் கொண்டு போனது தாங்க இதில் பெரிய வந்து கில்லாடித்தனம். இதெல்லாம் தாண்டி இந்திய வீரர்கள் அத்தனை பேரும் இங்கிலாந்து வீரர்களை மனதார பாராட்டினாங்க. அதுதான் உண்மை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று மேட்ச் நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெண்டுல்கரோடைய பொண்ணுக்கான ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே மேட்ச் பார்க்கறதா அங்கே ரிசப்ஷனில் கலந்துக்கிறதா அங்கே நிறைய பேர்லாம் போயிருந்தாங்க. இங்கே இந்த டீமில் இருந்துங்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முன்ன பழைய வீரர் அனில் கும்ப்ளே ஒரு பக்கம் வராரு, அப்புறமா வந்து ஜாகிர் கான் வந்துகிட்டு இருக்காரு, இப்படியே அவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க இடையில மொபைலில் மேட்ச் பார்த்துக்கிட்டே அந்த ரிசப்ஷனை அட்டன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ முக்கியமான மேட்ச். நேற்று கிரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல செலிபிரிட்டிங்கெலாம் இருந்திருக்காங்க வந்து. ரன்பீர் கபூர்லாம் உள்ளே வந்து உட்காந்துட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவ்வளோ பேர் வந்து. எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு செமிஃபைனல் மாதிரியே தெரியல, ஃபைனல் மாதிரியான ஒரு 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 உணர்வை கொண்டு வந்து நிறுத்துது. கிட்டத்தட்ட நேற்று சென்னையில் பல ரோட்லாம் வந்து காலியாகி போச்சு வந்து இப்போவே. ஆனால் எல்லாருக்கும் என்னன்னா இங்கிலாந்து ஒரு பெரிய டஃப் கொடுக்க மாட்டாங்கப்பா, எனக்கே கூட அந்த எண்ணம் இருந்தது. நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இவங்க கூட விளையாடும் போது தான் இவனுக்கு என்ன வேணாலும் கடைசி நேரத்தில் இது பண்ண. அது பாகிஸ்தான் சமீபமாக நம்ம கூட தோத்துன்னு வராங்க. ஆஸ்திரேலியா மேலே எப்பவுமே நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த கடைசி பந்து வரைக்கும் போராடுவாங்க அப்படி அந்த கடைசி பந்து வரைக்கும் இந்த வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் போராடினது தான் ரைட்டு. கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க நாங்கள் தானே சாமி, ஆனால் எங்ககிட்டயே நீங்கள் காட்டுறீங்களான்ற அளவுக்கு மிக நேர்த்தியான ஆட்டமாக இருந்தது. அதெல்லாம் பெரிய வெற்றி தாங்க முக்கியம். அது 7 ரன்ல தோத்துமா, 7 ரன்ல வெற்றி பெற்றுமா, 70 ரன்ல இது பண்ணுமா, ரைட், ஓகே. இன்னொரு பக்கம் ஃபைனல் மிக முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருவிழாவே இருக்க போகுது அந்த ஃபைனலில். கப்பு முக்கியம், கப்பை அடிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு. நேற்று மேட்சை கண்டிப்பாக நியூசிலாந்து வீரர்கள் பார்த்துருப்பாங்க, நியூசிலாந்துடைய கோச் பார்த்துருப்பாங்க, மேனேஜர் பார்த்துருப்பாங்க. இந்தியா எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கு, இந்தியா எங்கெங்கெல்லாம் சரியாக விளையாடிருக்கு, இந்தியாவை எப்படி நாம் பவுலிங்லையும் பேட்டிங்லையும் மிரட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புள்ளி விவரத்தோடு எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நடக்கிற ஒரு மேட்ச் சென்டிமெண்ட்டாக சில பேருக்கு என்னென்னா, இந்த சென்டிமெண்ட் பார்க்குறவங்களுக்கு, சோழி பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மாதிரி அன்லக்கியான இதுப்பா அப்படின்னு. விளையாட்டில் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இருக்கும், அதிர்ஷ்டத்தை நம்பி தான் ஆகணும். அதை மீறி பெர்ஃபார்மன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம், அங்கே மத்திய கிழக்கு நாடுகளில் போர் அபாயம், போர் சூழல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் பொழுது இந்த வெஸ்ட் இண்டீஸ் நம்ம கூட தோற்று போயிட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட 6-7 நாளாக கொல்கட்டாவில் கிடக்குறாங்க. அதனுடைய கோச் சாமி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். ஒன்று நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போகிறதா இருந்தால் போகணுன்னு சொல்லுங்கள், இல்லை எப்போ போகிறோம் ஒரு டேட்டாவது கொடுங்க. இப்படி சும்மா எங்களை ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கின்னு உட்கார வச்சுருந்தா நாங்கள் போய் எங்கள் புள்ள குட்டிங்களை பார்க்க தேவையில்லையா, நாங்கள் எடுத்து போய் எங்கள் வருமானத்தை அங்கே சேர்க்க தேவையில்லையா, எங்களுக்கு கஷ்டம் இருக்காதான். அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃப்ளைட் எதுவும் போல் அவங்க துபாய் வழியாக தான் வெஸ்ட் இண்டீஸ் போய் ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ் கிட்டத்தட்ட 23 மணி நேரம் பயணம். துபாய் தான் கனெக்டிங் ஃப்ளைட்டு இல்லை அப்படின்னும் பொழுது டேரன் சாமி போட்ட அந்த பதிவுக்கு ஐசிசி என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தனி ஃப்ளைட்டில் கூட்டு போகிற சாமி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி ஏற்பாடு ஆகிட்டேன்னு. இன்னொரு பக்கம் ஜிம்பாவே அது மாதிரி தான். நாங்கள் ஆப்பிரிக்காவில் தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்கள் போய் அரேராவில் போய் இறங்கிடுறோம். அப்படின்லாம் கேப்டவுனோ ஜொகனஸ்பர்க்லையோ எங்களை எங்கேயாவது இறக்கி விட்ருங்க, நாங்கள் அங்கேருந்து ரோடு வழியாக போயிடுறோம், பக்கத்து நாடு அப்படின்போது எத்தோப்பியா ஃப்ளைட் மூலிமா எத்தோப்பியாவில் இறக்கி அங்கேருந்து அவங்கள ஒரு வழியாக அரேரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. நியூசிலாந்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு இந்த பக்கம் போகிறதுக்கு. இதெல்லாம் மீறி இந்த ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. இந்த ஃபைனலில் மிக 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 முக்கியமான அந்த மேட்ச்சில் யாருப்பா கப்பு கிழிக்க போகிறாங்க அப்படின்னு, இந்தியாவுக்கு தான் கிட்டத்தட்ட 70% வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சர்வதேச புள்ளி விவரங்கள் சொல்கிற, சர்வதேச ஊடகங்கள் சொல்கிற, சர்வதேச விளையாட்டு செய்திகள் சொல்கிற கணிப்பு அதுதான். இதெல்லாம் தாண்டி T20 அப்படிங்க கணிக்கவே முடியாதுங்க. கடைசி ஓவர், கடைசி பந்து வரைக்கும் என்ன மேஜிக் கொண்டாலும் நடக்கும். ஆனால் தான் இந்த கிரிக்கெட் உலகத்தில் T20 மேலே அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் வந்துடுச்சு. அதுதான் ஐபிஎல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இதுதான் வந்தமா ஒரு 3 மணி நேரத்தில் ஃபுல் இன்னிங்ஸை பார்த்தோமா, யார் வெற்றி தோல்வின்னு தெரிஞ்சு வச்சா நடைய கட்டு. 50 ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்படின் போது இந்த ஃபைனலில் ஞாயிற்றுக்கிழமை சரவெடியாக வெடிக்கப் போகிறதா இந்தியா, என்ன கலக்கப் போகிறது, என்ன விளையாட்டு யூகம் வைத்திருக்கிறார்கள், நியூசிலாந்தை எந்த மாதிரியான அட்டாக் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வரும் அந்த மேட்ச்சில் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.